டே 2 வந்து மாயவரத்துலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி திருநாங்கூர் திவ்ய தேசம் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு வைத்தீஸ்வரன் கோயிலில் சதாபிஷேகத்தில் சாப்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக அண்ணன் பெருமாள் கோயில் ஸ்ரீனிவாச பெருமாளை பார்த்துட்டு பக்கத்துலேயே வைகுண்ட பெருமாள், திரு வைகுண்ட விண்ணகரம், இது எல்லாமே சீர்காழிக்கு அருகில் பக்கத்தில் இருக்கிற ஒரு 11 திவ்ய தேசங்கம், திருநாங்கூர் திவ்ய தேசம்னு சொல்லுவாங்க. நிதானமாக நம்ம ஒரு 2 ஹவர்ஸில் பார்த்துட முடியுது எல்லா கோயிலையுமே. சின்ன சின்ன கோயில்கள், காரில் போனோன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஆட்டோ கூட ஹையர் பண்ணிக்கலாம். ஆனால் சில கோயில்கள் மூடி இருக்கும், வழி பக்கத்தில் நம்மளுக்கு தெரியாது, சுவாமிகள் பட்டாச்சாரியார் இருக்க மாட்டார். ஸோ நாங்கள் ஒரு கைடை கூப்பிட்டுக்கிட்டோம். அவர் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணார். டைரக்ஷன் காமிக்கிறது மட்டும் இல்லை, பட்டாச்சாரியார் இல்லை அப்படின்னா கோயிலில் அவர் கால் பண்ணி நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே நிதானமாக அன்னைக்கு மார்னிங்கே வந்துட்டு எல்லா 11 திவ்ய தேசமும் சேவிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான்மதிய பெருமாள் அந்த திவ்ய தேசமும் பார்த்துட்டு அப்படியே ஈசிஆர் எடுத்துகிட்டு பேக் டு சென்னை வந்துட்டோம். பிளான் பண்ண மாதிரியே ஒரு 19 திவ்ய தேசம் ரொம்ப திருப்தியாக சேவிக்க முடிஞ்சுது.